வாக்குத்தத்தம்னா என்னன்னா அது தேவனுடைய வார்த்தை. நீ கலங்காதே, திகையாதே, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்லி பேசுறாராம். நம்மை குறித்து தேவனது விருப்பம், நம்மளை குறிச்சு ஆண்டவர் ரொம்ப உயர்வா திங்க் பண்ணி வச்சிருக்காரு. அதனாலதான் ஊழியக்காரனை கொண்டு நம்ம சோர்ந்து போய் இருக்கிற நேரத்துல, நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிற நேரத்துல எல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாராம், இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மளோட என்ன பண்றாரு, இடைப்படுறாரு. நாமே அவரை கோபப்படுத்தினாலும் கூட அந்த வாக்குத்தத்தை நம்மள என்ன பண்ணிருமா, கொண்டு போய் கரை சேர்த்திருமா. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, ஆரோனை போட்டு ஃபோர்ஸ் பண்ணி அது பண்ணி இது பண்ணி ஒரு கன்றுக்குட்டியை செய்ய சொல்றாங்க. ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுவாரு, நீ நான் அவனுங்களை அழிச்சிடுறேன், இவனுங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து அழைச்சாரா, அந்த வாக்குத்தத்தத்தை இந்த இடத்துல மோசே ஞாபகப்படுத்துறாரு. ஆண்டவருடைய கோபம் அப்படியே மாறிடுச்சு. தேவன் நம்ம மேல் வைத்த கோபம் கூடி அப்படியே இந்த வாக்குத்தத்தம் என்ன பண்ணி விட்டுருமா, மாத்தி விட்டுருமா. நான் அவனு புதுசாலாம் சொல்லல, வசனத்தின் உட்பட்டு தான் நான் சொல்றேன்.